Hi students, this is chapter 15, polymorphism, part 2. So in part 1 we have seen about function overloading and constructor overloading. In part 2 we are going to see about another type of, so we have seen already what is polymorphism many form. It is achieved through overloading. What are the two types of overloading? Function overloading and operator overloading. And giving same name to different functions or giving many constructor in a class is called constructor overloading and function overloading. But signature should be different. என்ன சிக்னேச்சர்னா என்ன, அந்த பேராமீட்டர் பேராந்தசிஸ்குள்ளே கொடுக்குறோம் இல்லையா, அந்த பேராமீட்டர்ஸ் வந்து டைப் டிஃபராக இருக்கணும், இல்லைன்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் டிஃபராக இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு சி த polymorphism is achieved through another overloading technique called operator overloading. That is what we are going to see now, students. So operator function overloading and polymorphism is achieved through function overloading and operator overloading. Now we are going to see about operator overloading. Operator overloading na enna அப்படின்னா பாருங்க, ஒரே ஃபர்ஸ்ட் தியரி பார்ட் பார்த்துப்போம். இப்போ 5+2ன்னு இருக்குது, நல்லா பாருங்கள். 5+2னா இந்த ப்ளஸ் என்ன பண்ணும், இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 7ங்கிற ஆன்சர் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் அடிஷன், ரைட்? பட் இஃப் ஐ கிவ் ஏபி ப்ளஸ் சிடி, இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கை வந்து அடிஷன் பண்ண முடியாது. அப்போ அதை என்ன பண்ணும், ரெண்டையுமே ஜாயின் பண்ணிடும். யூ வில் கெட் த ஆன்சர் ஏபிசிடி. இது வந்து கான்கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறது, தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் கான்கேட்டனேஷன், ஆடிங் டூ ஸ்ட்ரிங்ஸ் டுகெதர். ஸோ தி சேம் ஆப்ரேட்டர் ப்ளஸ் இஸ் டூயிங் ரெண்டு வேலை பண்ணது பாருங்கள். இது அதனோட பேசிக் ஒர்க் என்னது, அடிஷன். அது பண்ணும் நம்பர்ஸ் கொடுத்தா. அதே ப்ளஸ் என்ன பண்ணுது, அதுவே நீங்கள் ஸ்ட்ரிங்ஸாக மாற்றி கொடுக்குறப்போ அது என்ன பண்ணுது, ஆட் பண்ணுது. ஸோ கிவிங் அடிஷ்னல் மீனிங் டு அன் ஆப்ரேட்டர், இதை தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். So now getting into the theory part. Operator overloading refers to giving additional functionality, additional meaning சொல்லலாம், இல்லைன்னா additional functionality to normal operators. like நார்மலாக C++ என்னென்ன ஆப்ரேட்டர் சப்போர்ட் பண்ணுமோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஓவர்லோட் பண்ணலாம். ப்ளஸ் 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 மைனஸ் மைனஸ் எல்லாமே நம்ம ஓவர்லோட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த வே in which operator is given different meaning. ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டர் நார்மலாக அடிஷன் பண்ணும் இன்டீஜரில், அதே வந்து ஸ்ட்ரிங்கில் பண்ணுறப்போ கான்கேட்டனேஷன் பண்ணும். சில ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் ஓவர்லோட் பண்ண முடியாது, இது 2 மார்க்ஸில் கேட்பாங்க. 5 ஆப்ரேட்டர்ஸ். ஸ்கோப் ஆப்ரேட்டர் 4 டாட் இருக்கு இல்லையா, அது சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் பாயிண்டர் செலக்டர், தென் டெர்னரி ஆப்ரேட்டர். இந்த 5 ஆப்ரேட்டர்ஸை மட்டும் நம்ம ஓவர்லோட் பண்ண முடியாது. மற்றபடி C++ சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு அடிஷ்னல் மீனிங் கொடுத்துக்கலாம். we can overload. So what is operator overloading? Giving additional meaning or additional functionality to an operator is called operator overloading. இது எப்படி அந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணுறப்போ ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுதான் ஓவர்லோடட் மெம்பர் ஃபங்க்ஷன். அதனோட நேம் என்னன்னு இருக்கணும்னா ஆப்ரேட்டர் அப்படிங்கிற நேம் இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் நம்ம எந்த சிம்பிளை ஓவர்லோட் பண்ணமோ அந்த சிம்பிள் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். இந்த ரிட்டர்ன் டைப் கொடுப்போம். நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ரிட்டர்ன் டைப் கொடுப்போம் இல்லையா, தென் கிளாஸ்க்கு விட்டு வெளியில் டிஃபைன் பண்ணால் கிளாஸ் நேம் ப்ரிஃபிக்ஸ் பண்ணும். இதுதான் சின்டாக்ஸ். இஃப் யூ see the example we can, அதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். இந்த 5 ரூல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் when you overload operator. Precedence and associativity operator cannot be changed. இப்போ ப்ளஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சில ஆப்ரேட்டர்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு, இப்போ யூனரி ஆப்ரேட்டர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணோம். ஒரே எக்ஸ்ப்ரெஷனில் எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்னு கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், யூனரி ஆப்ரேட்டர். அதே அடிஷன் இருந்தால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலோக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும். ஹையரார்க்கின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரெசிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். தென் லெஃப்ட் டு ரைட் தான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். யூனரி ஆப்ரேட்டர் மட்டும்தான் ரைட் டு லெஃப்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் அசோசியேட்டிவிட்டிங்கிறோம். இப்போ A+1+2
ப்ளஸ் 3 அப்படிங்கிறப்போ 1 + 2 பண்ணிட்டு தான் 3 பண்ணோம், லெஃப்ட்லேருந்து தான் வரும். அதுதான் அசோசியேட்டிவிட்டி. அது இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற இது எல்லாமே நம்ம ஓவர்லோட் பண்ணனால மாற்ற முடியாது. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி. தென் நாமளே நியூ ஆப்ரேட்டர் கிரியேட் பண்ணி அதை ஓவர்லோட் பண்ண முடியாது. எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஓவர்லோட் பண்ண முடியும். We cannot redefine the meaning of an operator's procedure. You cannot change how integers are added. Only additional functions can be given. இப்போ அதனோட அடிஷ்னல் ஒர்க் என்னவோ பேசிக் ஒர்க் என்னவோ அதை நம்ம மாற்ற முடியாது. இப்போ பார்த்தோம் இல்லையா, 5 + 2 வந்து 7 கொடுக்கும். அதை வந்து நீங்கள் 5 - 2 ஓட ஒர்க்கு வர்ற மாதிரி அதை மாற்றுறதோ, அந்த அடிஷன் பண்ணுற வேலையை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனோட பேசிக் ஒர்க்கை நம்ம டச் பண்ணவே முடியாது. என்ன வேணும்னா அடிஷ்னலாக இன்னொரு வேலை கொடுத்துக்கலாம், தவிர அது பேசிக்காக என்ன ஒர்க் பண்ணுதோ அதை நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. தென் ஓவர்லோடட் ஆப்ரேட்டர்ஸ் cannot have default argument. இங்கே ப்ராக்கெட்டில் கொடுப்போம் இல்லையா, அதில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட், அதாவது ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ கொடுத்து அதுதான் என்னது, பேராமீட்டர்ஸ்க்கு வேல்யூ கொடுத்து அதுதான் டிஃபால்ட் பேராமீட்டர், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், அது கொடுக்கக்கூடாது. தென் வென் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஓவர்லோடட், ஆப்ரேட்டருக்கு 2 பக்கமும் வேல்யூ இருந்தால் அதுதான் என்னது, பைனரி ஆப்ரேட்டர். அதை ஓவர்லோட் பண்ணுறப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ரிலவெண்ட் கிளாஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஆப்ரண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கணும். எந்த கிளாஸ்க்கு நம்ம இந்த ஓவர்லோடட் மெம்பர் ஃபங்க்ஷன் எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கோ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த 5 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். ஒன்ஸ் அகெயின், ப்ரெசிடென்ஸ் அதாவது ஆப்ரேட்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸோ அது எக்ஸிக்யூட் பண்ணுற டைரக்ஷன், அதுதான் அசோசியேட்டிவிட்டி, அதெல்லாம் மாற்ற முடியாது. நியூ ஆப்ரேட்டர் க்ரியேட் பண்ண முடியாது, ஆல்ரெடி இருக்கிறத தான் ஓவர்லோட் பண்ண முடியும். தென் வி cannot redefine the meaning of an operator. We can give additional function. We cannot change how integers are added. Then overload member function ஆப்ரேட்டர்ஸ்க்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுக்க முடியாது. பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்ஜெக்ட் ஷுட் பி த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ரிலவெண்ட் கிளாஸ். ரெண்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ். அது மட்டும் 5 மார்க்ஸில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் யூ கேன் ரைட். இப்போ வந்து இங்கே கிளாஸ் நேம் என்னது, நெகட்டிவ். இதில் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். I shall make it big. Class negative. Is it clear, students? Class negative int a ஒரு data member, then public keyல void getங்கிற ஒரு function, it is used to get the input. Then void putங்கிற function, it is used to display the output. Then இதுதான் பாருங்க overloaded member function. Return type voidனு கொடுத்துருக்கேன், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுக்கணும், ஆப்ரேட்டர். அதுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கா, என்ன சிம்பிள் கொடுத்துருக்கு, மைனஸ். இப்போ இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமில் இந்த மைனஸுங்கிற ஆப்ரேட்டரை தான் நம்ம ஓவர்லோட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஓவர்லோட் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டருங்கிற ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் எந்த சிம்பிள் வருதுன்னு பாருங்கள், அதுதான் ஓவர்லோட் ஆகிருக்கு. இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம், ஹெட்டர் லைன். ஓவர்லோடட் மெம்பர் ஃபங்க்ஷனோட நேம் எப்போவுமே ஆப்ரேட்டர் தான் கொடுக்கணும். இது பப்ளிக் கீழே தான் வரணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக் ஸ்கோப்புக்குள்ளே தான் வரணும், அப்போ தான் அது மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கெட் ஃபங்க்ஷன், புட் ஃபங்க்ஷன், ஆப்ரேட்டர் 3 இருக்குது இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மெயின் ஃபங்க்ஷனில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். நெகட்டிவ்ங்கிற கிளாஸ்க்கு ஐம் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு தானே அங்கே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ண முடியும். நவ் ஐ எம் காலிங் n.getனா உடனே கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் போய் எக்ஸிக்யூட் ஆகி அது என்ன பண்ணுது, இன்புட்டை வாங்கும். in a அப்படின்னா இட் வில் கெட் த இன்புட். தென் இட் வில் கம் பேக் டு மெயின் ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம், இது வந்து இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு இது ப்ரோக்ராமில் வர லைன் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் ஐ ஷல் ஸ்ட்ரைக் இட் அவுட். n.put அப்படின்னு கொண்டப்போ அந்த புட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு போய் அதை என்ன பண்ணுது, டிஸ்பிளே பண்ணும். நடுவில் ஒரு லைன் கொடுத்துருக்க பாருங்கள், -n. இந்த மைனஸுங்கிற சிம்பிள் தானே நம்ம ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த சிம்பிள் மெயின் ஃபங்க்ஷனில் எந்த இடத்துல வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஏரோ மார்க் போகுது.
இந்த ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷனுக்கு போய் அங்கே என்ன கொடுத்துருக்கோம், இங்கே என்ன பண்ணுறோம், ஏவை வந்து -10 சேஞ்ச் பண்ணுறோம். இதை வந்து அது என்ன பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்படி தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணோம். ஆக்சுவலி மைனஸ் சிம்பிள் வந்து சப்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். பட் இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், நெகேட் பண்ணுறதுக்கு, சிம்பிளை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால திஸ் இஸ் ஓவர்லோடிங் த ஆப்ரேட்டர். விச் ஆப்ரேட்டர், இங்கே என்ன ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம், மைனஸ். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் அந்த ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப். பப்ளிக் ஸ்கோப்புக்குள்ளே கொடுக்கணும். அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா, இந்த சிம்பிள் இருக்குது இல்லையா, இந்த சிம்பிள் நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் எந்த இடத்துல வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். Okay students, this is about overloading member function. You take this example for this 5 mark question la kandipa kepanga. Function overloading explain பண்ணி சொல்லி கேட்கலாம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கேட்டால் எக்ஸாம்பிள் எழுதணும். யூ டேக் த எக்ஸாம்பிள் வாட் ஐ ஹேவ் கிவன். புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் ரொம்ப பெருசு. தென் ரூல்ஸ் மட்டுமே 5 மார்க்கில் கேட்பாங்க. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. தென் சின்டாக்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க. தென் வாட் இஸ் டிஃபைன் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் 2 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் கேட்டால் இந்த எல்லா ஆன்சரையும் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளோட எழுதினீங்கன்னா போதும். Examples and all I shall send you as PDF. Now we shall see the 1 mark. With this we are finishing up chapter 15. So 1 mark papum. Which of the following refers to a function having more than one meaning? Function overloading. Which one? Option A. Then which of the following reduces number of comparison? Function overloading. இப்போ இங்கே ஒரு இது கொடுத்துருக்கு பாருங்க. How will you invoke the function dispchar for the following input? இப்போ இங்கே இந்த dispcharன்னு இருக்கு இல்லையா, இந்த இன்புட் கொடுத்தா எப்படி நம்ம அதை இன்வோக் பண்ணணும்னா கால் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. To print $, for 10 times print பண்ணும். To print $, for 10 times. இங்கே இப்போ இந்த இது பாருங்கள், dispchar என்னென்ன இன்புட் வாங்குது, பேராமீட்டர் வாங்குது, ஒரு கேரக்டர் இன்புட்டும் ஒரு இன்டீஜர் இன்புட்டும் வாங்குது. டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கு. நம்ம பாஸ் பண்ணாட்டி தான் அது டிஃபால்ட் வேல்யூ எடுத்துருக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கொஸ்டினில் அதை அந்த ஃபங்க்ஷனை எப்படி இன்வோக் பண்ணணும் 10 டைம்ஸ்னால் என்ன கொடுப்பீங்க நீங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்கு, இங்கே அதுதான் கொடுத்துருக்கு, $10ன்னு கொடுத்துருக்கா. நம்ம பாஸ் பண்ணாட்டி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இது 10 டைம்ஸ்லாம் இருக்குது, அது வராது. இங்கே CH சைஸ்க்கு வேல்யூ இல்லை, அதுவும் வராது. இது கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு. dispchar இது எக்ஸிக்யூட் ஆகும், இந்த இதுலேயே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், ரெண்டுமே உங்களுக்கு வரும். நம்ம இன்வோக் பண்ணுறது இது, இப்படி கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா பேராமீட்டர் கொடுக்கலன்னா அது என்ன பண்ணிக்கும், இந்த டிஃபால்ட் பேராமீட்டரை எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். பட் அதே ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்காக இருந்தால் என்ன பண்ணாது, டிஃபால்ட் பேராமீட்டரை கன்சிடர் பண்ணாது, அப்போ அது எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ உங்களுக்கு C will be the correct answer. The overloaded function must differ in their signature. இது என்னது, true. Return type is also considered, false. Return type என்ன பண்ணாது, consider பண்ணாது. Default arguments of the are not considered, true. Destructor function cannot be overloaded, true. Destructor overload பண்ண முடியாது. இப்போ இதில் எது invalid prototypeனு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா சேம் நேம் இருக்குது. எது invalid, டபுள் கேரக்டர் டிஃபராக இருக்கா, சேம். இங்கேயும் டிஃபராக இருக்குது, சேம். இங்கே பாருங்கள், இங்கேயும் டீலேயும் டிஃபராக இருக்குது. ஓகே, இதில் ரெண்டுமே சேமாக இருக்குது. நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸும் இன்டிஜர். ஸோ திஸ் இஸ் இன்வேலிட். ஏன்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டரும் ஒன்று, டைப் ஆஃப் பேராமீட்டரும் இன்டிஜர் சேமாக இருக்கனால இட் இஸ் இன்வேலிட். Write a non-inline definition for constructor specified. Class sale கொடுத்துருக்காங்க, int cost, discount. இது வந்து ஒரு இது ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. காஸ்ட்டு, டிஸ்கவுண்ட் ரெண்டு வேரியபிள் பப்ளிக்கில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வருது. சேல் இட் இஸ் அக்செப்டிங்
ஒன் பேராமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, இதனோட டெஃபினிஷன் எழுதணும், உள்ளே வர பார்ட் எழுதணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, இதுக்குள்ளே பேராந்திசிஸ் போட்டு எழுதணும். தட் இஸ் யூ ஹாவ் டு ரைட் லைக் தட். கிளாஸ் நேம் என்ன, சேல் 4 டாட் இருக்கு இல்லையா, டபுள் காலன் ஸ்கோப் ஆப்ரேட்டர் போட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்கணும், சேல் இந்த இது கொடுத்துக்கோங்க, அண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. தென் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் காஸ்ட், டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் டிஸ்கவுண்ட்னு கொடுத்துக்கோங்க. தட்ஸ் ஆல். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன் 1, வாட் ஆர் த ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 4 கம்பைன் டுகெதர். ஃபங்க்ஷன் 1 என்னது, புக்கு, கிளாஸ் நேம்லேயே இருக்கா, அப்போ இது கன்ஸ்ட்ரக்டர். ஃபங்க்ஷன் 3 டிஸ்ட்ரக்டர், ஃபங்க்ஷன் 2 வந்து ஆர்டினரி மெம்பர் ஃபங்க்ஷன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபங்க்ஷன் 4 புக்கு, இது என்னது, கிளாஸ் நேம்லேயே இருக்கு, அப்போ இது கன்ஸ்ட்ரக்டர். In the above program they are called constructor. Then which concept is illustrated by function 3, destructor. Function 3 இங்கிறது என்னது, destructor. When this function is called or invoked, when the class goes out of scope, then what is the use of function 3, to remove memory allotted by the constructor. Write the statements to invoke function 1 and function 2 invoke பண்ணும். function 1 என்னது, constructor. கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் பண்ணோன்னா என்ன ஸ்டேட்மெண்ட், புக் பி அப்படின்னு கொடுத்தா கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். சும்மா பிங்கிற எந்த நேம் கொடுத்தாலும் சரி, பேராமீட்டர் வேண்டாம். தென் இது ஃபங்க்ஷன் 3 எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஃபங்க்ஷன் 2 டிஸ்பிளே பி டாட் டிஸ்பிளே ப்ராக்கெட்டில் ஒரு வேல்யூ கொடுங்க. அப்போ ஃபங்க்ஷன் 2 பி டாட் டிஸ்பிளே ப்ராக்கெட்டில் 1.1 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தா ஃபங்க்ஷன் 2 எக்ஸிக்யூட் ஆகும். Then what is, write the definition for function 4. இதுக்கு definition எழுதணும்னா இதுக்குள்ள எழுதிக்கோங்க, int sc character s float f. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே என்னென்ன வேரியபிள், fees is equal to s, char is equal to s of 0 is equal to book code, then float f இருக்கா, இந்த வேல்யூ என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். book name is equal to s னு கொடுக்கலாம், book code is equal to float f னு கொடுத்துக்கலாம். இதனோட அவுட்புட் கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர் பாருங்கள், செமினார் லெக்சர் செமினார் 3 செமினார் இருக்குது, அப்புறம் டிஸ்ட்ரக்டர் இருக்குது. அவுட்புட் கேட்டாங்கன்னா S1 S2 S3 3 க்ரியேட் ஆகுதா, S1 S2க்கு ப்ராக்கெட்டில் 2, S3க்கு ப்ராக்கெட்டில் S2. இப்போ S1 க்ரியேட் பண்ணுறப்போ எந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும், நோ பேராமீட்டர், டைம் 30, டைமோட வேல்யூ 30, சி அவுட் செமினார் ஸ்டார்ட்ஸ் நவ், இந்த மட்டும் ஃபஸ்ட்டு லைன் இதுதான் அவுட்புட் உங்களுக்கு, செமினார் ஸ்டார்ட்ஸ் நவ், இது வந்து லைன் 1. தென் செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறோம், S2 ப்ராக்கெட்டில் 2, இது 2ன்னு வருது, அப்போ டியூரேஷன் 2ன்னு ஆகிடும், பிகாஸ் இட் இஸ் அக்செப்டிங் ஒன் இன்டீஜர் பேராமீட்டர். ஸோ டியூரேஷன் வில் கெட் 2, time is equal to duration. இப்போ என்ன வரும், வெல்கம் டு செமினார், இந்த லைன் செகண்ட் லைன். ஸோ திஸ் இஸ் லைன் நம்பர் 2 அவுட்புட் வரும். தென் அகெயின் இட் வில் கம் பேக். S3க்கு என்ன பண்ணுறோம், S2ஓட வேல்யூ கொடுக்குறோம், S2வில் என்ன இருக்குது வேல்யூ 2ன்னு இருக்கா. இப்போ இங்கே வந்து என்ன ஒரு டியோட வேல்யூ, அந்த ஆப்ஜெக்ட்டு டிக்கு வந்துடும், டி டாட் டைம், அப்போ இங்கே என்ன வரும் 2ன்னு தான் வரும். இது தேர்ட் லைன், ரீகேப் ஆஃப் ப்ரீவியஸ் செமினார், டபுள் கோட்ஸில் என்ன இருக்குமோ அதுதான் நமக்கு அவுட்புட்டில் வரும், செமினார் கண்டென்ட் வரும். ஸோ ஃபஸ்ட் லைன் என்ன வரும், லெக்சரர்ஸ் இன் செமினார் ஆன், இது ஃபஸ்ட் லைன் நம்பர் 1.
Sorry, seminar starts now. Then this line number 2, இது line number 3. Then அடுத்தது distractor, vote of thanks. இல்லை S1 டாட் லெக்சரரை கால் பண்ணுறோம். லெக்சர் எங்கே இருக்குது? இங்கே என்ன பண்ணுறோம்? சி அவுட் லெக்சர் இன் செமினார். இது அப்போ லைன் நம்பர் 4. அப்புறம் லாஸ்ட்டில் டிஸ்ட்ரக்டரோட அவுட்புட் பார்க்கணும். vote of thanks லைன் நம்பர் 5. only these things should be displayed in output. இதுதான் நீங்கள் ஆன்சரில் எழுதணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் கொடுத்து சில கொஸ்டின் கேட்குறாங்க. mention the objects which will have the scope till the end of the program. ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் ஸ்கோப்பில் இருக்கிறது என்ன ஆப்ஜெக்ட்னு கேட்குறாங்க. ஓபி OB1 இது ரெண்டும் ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இருக்கும். இங்கே ஒரு டெம்ப்ரரியாக ஏதாவது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் அதெல்லாம் டெலீட் ஆகிடும். ஓபி OB1 name the object which get destroyed in between the program. ப்ரோக்ராமுக்கு நடுவில் டெஸ்ட்ராய் ஆகிற ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு கோ this object OB. இந்த ஆப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். நேம் த ஆப்ரேட்டர் விச் இஸ் ஓவர்லோடட்னா என்ன பண்ணும்? ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் போய் பார்க்கணும். டபுள் ஈக்குவல் டு இதுதான் ஓவர்லோட் ஆகிருக்கு. ரைட் அவுட் த ப்ரோட்டோடைப் ஆஃப் ஓவர்லோடட் மெம்பர் ஃபங்க்ஷன். ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷனோட அந்த ஹெட்டர் லைன் இந்த லைன் மட்டும் எழுதுனீங்கன்னா இதுதான் அதனோட ஆன்சர். ப்ரோட்டோடைப் இந்த ஹெட்டர் லைன் மட்டும் எழுதணும். வாட் டைப் ஆஃப் ஆப்ரண்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரேட்டருக்கு என்ன ஆப்ரெண்ட் கொடுக்குறீங்கன்னு பார்க்கணும். டபுள் ஈக்குவல் டு என்ன ஆப்ரெண்டு? ஓபி OB1 ரெண்டுமே ஆப்ஜெக்ட் டைப். விச் கன்ஸ்ட்ரக்டர் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் இன் த above ப்ரோக்ராம். என்ன கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்? ஓபி OB1 கால் பண்ணுறப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். This constructor will get executed. Write out the prototype அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். What are the types of operand? Objects. Which constructor will get executed? Write the output of the program. So இந்த constructor execute ஆகும். Output கேட்குறாங்களா? ஓபி OB1 ரெண்டு க்ரியேட் பண்ணுறப்போ கன்ஸ்ட்ரக்டர் போய் பார்க்கணும். கன்ஸ்ட்ரக்டர்னா எப்படி இருக்கும்? கிளாஸ் நேம் காம்புங்கிற நேம்லேயே இருக்கும். நான் இங்கே பாருங்கள். This we shall wind up, students. I hope you have understood. Thank you.